ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2024 மார்ச் மாதம் 4 திங்கட்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு சாந்த குணம் உள்ளவர்கள். மத்தேயு 5:5 சொல்கிறது, சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். இங்கே பாக்கியவான்களாக சாந்த குணம் உள்ளவர்களை கர்த்தர் சுட்டி காண்பிக்கிறார். அவர்களுக்கு கிடைக்கும் ஆசீர்வாதம் என்ன? அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். பூமி முழுவதையும் சுதந்தரித்துக் கொள்ள பல ராஜாக்கள், சக்கரவர்த்திகள், தளபதிகள் முயன்றிருக்கிறார்கள். மாவீரன் அலெக்சாண்டரும் அப்படிப்பட்ட ஆசை இருந்தது. உலகம் முழுவதையும் கிரேக்க தேச ஆட்சி குடையின் கீழ் கொண்டு வந்து விட வேண்டும் என்று அவர் விரும்பினார். அதற்காக அவர் ராஜதந்திரத்தோடு விசேஷ போர் யுக்திகளை கையாண்டு வீர தீரமாக போர் புரிந்தார். உலகத்தின் பெரும் பகுதிகளை வென்றார். ஆனால் வென்ற பகுதிகளை அவரால் சுதந்தரித்துக் கொள்ள முடியவில்லை. அவர் தனது 33வது வயதில் மரித்து போனார். அதன் பின்பு ஜூலியஸ் சீசர், நெப்போலியன், ஹிட்லர் போன்றவர்களெல்லாம் உலகத்தை சுதந்தரிக்க விரும்பினார்கள். யுத்தத்திலே பராக்கிரமம் காண்பித்தார்கள். பல வெற்றிகளை பெற்றார்கள். ஆனால் பூமியை சுதந்தரிக்க முடியவில்லை. பூமியை சுதந்தரிப்பது என்றால் நாடுகளை ஜெயிப்பது, அரசாட்சி செய்வது என்பது மட்டும் அர்த்தமல்ல. அது பூமியில் மேன்மையாய் விளங்குவதற்கு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதும் ஆகும். பூமிக்குரிய ஐஸ்வர்யம், செல்வாக்கு, ஆளுகை, நீதி, ஆயுசு, சுகம், ஆரோக்கியம் போன்ற ஆசீர்வாதங்களை மன மகிழ்ச்சியுடன் பெற்று அனுபவிப்பதுமாகும். வேதம் சொல்கிறது, 37 சங்கீதம் 34 நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். சிலர் சம்பாதிப்பார்கள், ஆனால் அதை அனுபவிக்க முடியாமல் தவிப்பார்கள். வீடுகளை கட்டுவார்கள், ஆனால் அங்கே குடியிருக்க மாட்டார்கள். திராட்சை தோட்டத்தை நடுவார்கள், ஆனால் பலனை புசிக்க மாட்டார்கள். காரணம், அனுபவிக்கும் பாக்கியம் அவர்களுக்கு இருப்பதில்லை. அனுபவிக்கும் சக்தி கர்த்தரிடத்திலிருந்து வருகிற கிருபையே அல்லாமல் வேறொன்றுமில்லை. பிரசங்கி 3:13. சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு இன்னொரு விளக்கமும் உண்டு. அதாவது, சாந்த குணமுள்ளவர்கள் கிறிஸ்துவின் 1000 வருஷ அரசாட்சியின் போது பூமியை ஆளுகை செய்து பாக்கியவான்களாய் விளங்குவார்கள். இன்னும் சொல்லப்போனால், சாந்த குணம் உள்ளவர்கள் இந்த அனித்திய பூமியை மட்டுமல்லாமல் காணப்படுகிற வானமும் பூமியும் ஒளிந்து போன பின்பு கர்த்தர் சிருஷ்டிக்கப் போகிற புதிய வானம், புதிய பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். ஆஹா, இது எத்தனை பாக்கியமான அனுபவம்! தேவப்பிள்ளைகளே, சாந்த குணத்தை கர்த்தரிடத்தில் கேளுங்கள். கிறிஸ்துவின் சாந்த குணம் உங்களில் காணப்பட அவருடைய கரத்தில் உங்களை ஒப்புவியுங்கள். உங்களை காண்போர் உங்களில் இயேசுவை காணும்படி இயேசுவின் சாந்தத்தினால் நிரம்பி இருப்பீர்களாக. இன்றைய நினைவிற்கு ஏசாயா 53:7 அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போலவும், தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டைப் போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். இன்றைய வேத வாசிப்பு காலை என்னாகமம் 31, 32 மற்றும் 33 அதிகாரங்கள். மாலை மார்க்கு 9 அதிகாரம் 1 to 29 முடிய. அன்புக்குரிய அன்றன்றுள்ளப்ப வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். சாந்த குணமுள்ளவர்களாய் இருங்கள். பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதித்து
மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.